ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. இன்று சஷ்டியில் இதை ஒரு முறை கேட்டால் விரைவில் உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். ஆம் செல்லவே, இது திருச்செந்தூர் முருகனின் அருள்வாக்கு. என் செல்லப்பிள்ளையே, நீ தேடும் தேடல்களை எல்லாம் உன் எண்ணத்தில் வைத்திருக்கிறாய், சரிதானே? செயல்களில் வேகம் இருக்கிறது, ஆனால் உன் புத்தியிலும் மனதிலும் அதற்கான வேகம் இருக்கிறதா? அதை நீ முதலில் கவனித்தாயா? வேகம் என்பது செயல்களால் இருப்பது அல்ல, புத்தியிலும் மனதிலும் ஒன்று சேர சங்கமித்த வேகம். உன்னை எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அது உன்னை உயர்த்தி நிற்கும். வேகத்தையும் செயலுக்கான செயல்பாடுகள் எல்லாம் வாய் வார்த்தைகளில், செல்வத்தையும் திட்டமிடுதலையும் முதலில் நிறுத்து. உன் பாதைக்கான செயல்பாடுகள் மிக அழகானவை. அதை கடினம் என்ற எண்ணத்தில் பார்ப்பதை முதலில் நிறுத்து. அது உனக்கு பயத்தை ஏற்படுத்தும். அந்த பயம் உனக்கான செயலை செய்ய விடாமல் உன்னை முடக்கிவிடும். உன் ஆற்றலை குறைத்து கொண்டு வரும். அந்த பாதையின் அழகை உன்னால், உன் மனதால், உன் புத்தியால் அதை முதலில் உணர்ந்து அதற்கான இடத்தை உன்னில் அமைத்துக்கொள். பிறகு பார், அந்த பயணத்தின் வானவில்லாய் எல்லா வண்ணங்களின் வர்ணஜாலங்கள் கொண்டு நிச்சயமாக இருக்கும். ஆம் செல்லமே, நீ ஒரு வைரக்கல். உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொளி போல் வீசவே நான் உனக்கு இவற்றை எல்லாம் நிகழ்த்துகிறேன். ஆம் செல்லமே, கவலைப்படாதே. நீதான் என் உயிர், நீதான் என் செல்லப்பிள்ளை. இந்த முருகப்பெருமானின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் இனிமேல் முருகா முருகா என்று என் நாவில் தோன்றும். இந்த சொற்களின் பேர் அருளை பெறுவாய் நிச்சயமாக. ஆகவே நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். இந்த முருகப்பெருமான் உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நிச்சயமாக ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய், அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் காட்சி தருவேன். என் செல்லமே, கவலைப்படாதே. இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்கான கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் தொலைந்து போகப் போகிறது. நீ வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகிறாய். பிறகு பார், உன் வாழ்வு செல்வ செழிப்புடன் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். என் செல்லமே, நீ உன் வாழ்க்கை துணையுடனும் உன் பிள்ளைகளுடனும் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். அந்த மாதிரியான சூழல் உனக்கு இப்பொழுது வந்துவிட்டது. நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை தலைகாத்து சத்தியத்தை ஜெயிக்க வைத்து விட்டது. இனி எல்லாமே உனக்கு நீயாக தேடிச் செல்ல வேண்டாம். எல்லாமே உன்னை அதுவாக தேடி வரும். என்ன தெரியுமா? செல்வங்கள், நல்லதொரு உறவுகள், நல்லதொரு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், சொந்த பந்தங்கள் என அத்தனையும் உனக்கே பரிசாக தருகிறேன். ஏனென்றால் உன் கடினமான உழைப்பிற்கு இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் தரும் அன்பான பரிசுடன் வாழப்போகிறாய். இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே? இனி உன் கஷ்டங்கள் அனைத்தும் சூரியனை கண்டது பனி விலகுவது போல விலகப் போகிறது. இனி உன் வாழ்வில் கஷ்டங்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இனி எல்லாம் நல்லதொரு காலமாகத்தான் உனக்கு அமையப் போகிறது. மங்களகரமான நிகழ்ச்சி உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது. நீ வட்ட வழிகள் எல்லாம் பஞ்சாக பறக்கப் போகிறது. என் செல்லமே, கவலை வேண்டாம். என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நேரத்தில் உனக்குள்ளே நம்பிக்கை இல்லாவிட்டால் உன்னை யாருமே பாதுகாக்க முடியாது. உன் மீது உள்ள தவறுக்கு நீ யார் மீதும் பழியும் சொல்லக்கூடாது. வீண் பழி சொன்னால் உனது வாழ்வில் எந்த மாற்றமும் ஏற்படாது. நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே, என்னைக்காவது ஒரு நாளாவது நீ எந்த பிரச்சனையும் நீ சமாளிக்கவில்லை என்றால் நீ தவறான பாதையில் போய்கொண்டிருக்கிறாய் என்று உறுதியாக அடித்துச் சொல்லலாம். உன்னிடம் இருந்து விலகி இருக்க விரும்புபவர்களிடம் இருந்து வற்புறுத்தி அதற்கான அன்பை பெற நினைக்க வேண்டாம். அந்த அன்பில் உனக்கு நிச்சயமாக எந்தவித பயனும் கிடையாது, கிடைக்கப் போவதும் கிடையாது. ஆகவே பிரச்சனைக்கு இரண்டே காரணம்தான்: யோசிக்காமல் செயல்படுவதும் செயல்படாமல் யோசித்து கொண்டே இருப்பதும் தான்.
ஆகவே உனக்கான வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது. நீ மிகவும் அதிர்ஷ்டசாலிதான் என் செல்லமே. உனக்கான நல்லதொரு நேரம் வந்துவிட்டது. இதோ நான் சொல்வதை கேட்ட தருணத்தில் உனக்கான நல்லதொரு செய்தியை இந்த முருகப்பெருமான் உன் செவிக்கு வந்து சேர்த்து விடுவேன். கவலைப்படாதே. இதோ நீ இழந்த அனைத்தையும் பெறப்போகிறாய். அதுவும் சீக்கிரமாக பெறப்போகிறாய். இத்தனை நாள் நீ செய்த புண்ணியம் எதுவும் வீணாகப் போவதில்லை. நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடம் இருந்து பெற்றுக்கொள். நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் எல்லாம் நீ வாய் திறந்து கேட்டால்தான் எனக்கு தெரியுமா என்ன? சொல் பார்க்கலாம். ஒருவேளை நாம் வாய் திறந்து கேட்டால்தான் நம் முருகப்பெருமான் நமக்கு வேண்டியதை தருவாரா என்றெல்லாம் உடனே எண்ணிவிடாதே. நீ என்னை மனதோடு, அதாவது முழு மனதோடு நம்பி இதில் நீ எப்படி கேட்டாலும் நான் உனக்கு அதை நிச்சயமாக பரிசாக அள்ளி தருவேன். இதோ உனது ஆசைகளும் எண்ணங்களும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய மனதில் நீ நினைப்பது எல்லாவற்றையும் நடத்தி காட்டத்தானே போகிறேன். உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன். நிச்சயமாக உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். என் செல்ல பிள்ளையின் பிரச்சனை என்ன, உனக்கானது என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடையது எது என்பது எதை பற்றியும் கவலைப்படாதே. நான் சொல்வதை சற்று கவனமாக கேள். தயவு செய்து யாரிடமும் பேசுவதற்கு முன் யோசித்து பேசு. பழகுவதற்கு முன் யோசித்து பழகு. ஏனென்றால் உன்னை அடுத்தவர் தவறாக நினைக்க நேரிடலாம். உனது எண்ணங்கள் வேறுபடுவதில்லை, ஆனால் மற்றவர்களுடைய எண்ணங்கள் வேறுபடக்கூடும். அதனால்தான் உன்னிடம் அப்படி சொல்கிறேன். உன்னை தவறாக நினைக்கவும் நேரிடும். கவலைப்படாமல் இரு. உனது கர்ம பலன்கள் காரணமாகத்தான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. என்னை பற்றி நீ அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி முழுவதுமாக அனைத்தும் இந்த முருகப்பெருமான் நான் நன்கு அறிவேன். துவக்கமும் முடிவும் இல்லாதவன் நான். நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன். இந்த பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய், இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதையும் நான் அறிவேன். ஆகவே நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் இந்த முருகப்பெருமான் கவலைப்படுகிறேன். உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன். இதோ ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை தேற்றுகிறேன். மனதை தேற்றிக்கொள். கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன். இனி அதுவும் நடக்காது. நிச்சயமாக நடக்கவும் விடமாட்டேன். துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல என் செல்லமே, உன்னை பக்குவப்படுத்தத்தான். உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்க்கையில் நிம்மதியான அமைதியுடன் வாழ்வதற்கு, உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற நீ நிம்மதியாய் இருக்கும் சூழலை நான் உன் கண்முன்னே காட்டத் தொடங்கிவிட்டேன். உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் இந்த முருகப்பெருமான் துணையாக நிற்பேன். ஆம், உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.